அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா 6th ஸ்டாண்டர்டில் இயல் 2ல் விரிவானம் இருக்குது, அதுவும் பார்க்க போகிறோம். நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறமா நமக்கு இலக்கணம் பின்னாடியே இருக்குது, முதலெழுத்தும் சார்பெழுத்தும் கொடுத்துருக்காங்க. நம்ம அதையும் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து டிஎன்பிசி எக்ஸாமுக்கு தமிழ் வந்து இதில் முக்கியமாக ஒரு எக்ஸாமுக்கு தேவைப்படுது, அதை தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதனால் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இப்போ இந்த விரிவானத்தில் எதுவும் முக்கியம்னா ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்குது, நம்ம அதை பார்ப்போம். கிழவனும் கடலும் தான் இந்த விரிவானத்தோட டாப்பிக்கு. அதை இங்கிலீஷ்லேருந்து இந்த ஓல்டு மேன் அண்ட் த சி, இந்த ஓல்டு மேன் அண்ட் த சி அப்படிங்கிற ஒரு புதினத்துலேருந்து தான் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்காங்க. என்னென்னு கிழவனும் கடலும்ன்ட்டு அதுலேருந்து எடுத்துருக்காங்க. அதை படக்கதை இங்கே சுருக்கி கொடுக்கப்பட்டுள்ளதும் போட்டிருக்காங்க. இந்நூல் வந்து 1954ஆம் ஆண்டு நோபல் பரிசு பெற்றது. இதை எழுதியவர் யாருன்னா, இதோட ஆசிரியர் யாருன்னா எர்னஸ்ட் ஹெமிங்வே. இவ்வளோதான் அந்த பாடத்தில், இந்த கதையிலேயே இவ்வளோதான் முக்கியமான பாயிண்ட்டு. கிழவனும் கடலும் இருக்குது, அதை வந்து இங்கிலீஷில் எப்படி சொல்லுவாங்கன்னா இந்த ஓல்டு மேன் அண்ட் த சி அப்படி சொல்லிக்கலாம். இது வந்து 1954 இதுக்காக நோபல் பரிசு பெற்றிருக்காங்க. இதோட ஆசிரியர் யாருன்னா எர்னஸ்ட் ஹெமிங்வே. நெக்ஸ்ட்டு இந்த கதையோட நாயகன் யாருன்னா சாண்டியாகோ. அவருக்கு வந்து எத்தனை நாளாக இங்கே மீன் கிடைக்கலன்னு ஒரு கொஸ்டின் இருந்ததுன்னா 80 நாளாக மீன் கிடைக்கல அவருக்கு. 85 நாளாக ஒரு பெரிய மீன் கிடச்சிருக்கும். அவர் கூட ஒரு சின்ன பையன் தான். அந்த பையன் பேர் என்னன்னு கேட்டாங்கன்னா மனோலின் என்னும் சிறுவன் தான் அவர் கூட இருந்திருக்காங்க. முதல் 40 நாளும் அவங்க கூட அவர் கூட போயிருக்கான். ஆனால் எந்த மீனும் அவருக்கு கிடைக்காதனால அவங்க பேரண்ட்ஸ் வந்து நீ இங்கே கூட போகாத, வேற ஒருத்தவங்க கூட போய் மீன் எப்படி போடணுங்கிற கற்றுக்கோன்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. இவங்க கூட போகிறேன்னா இவனும் கற்றுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க பேரண்ட்ஸ் சொல்லி அவனை அங்கே வேறு இடத்துக்கு மாற்றி விட்டாங்க. இவ்வளோதான் இந்த பாடத்துலேருந்து. இதில் என்ன அதுக்கப்புறமா அவங்க 85 days ஆயிரும். 85 நாளில் என்ன பண்ணுறாங்க, அவங்க மீன் பிடிக்கவே அவர் போகிறாரு. அன்னைக்கு பற்றி என்ன பண்ணுறான், அவன் ஃப்ரெண்ட்ஸு கூட போகாமல் இவர் கூட வந்திருக்கான். வந்த அன்னைக்கு மீன் பிடிக்கிறத பற்றி அவங்க கற்றுக்குறான். அவ்வளோதான். மனோலிலாம் போகலை. ஆமாம், 85 days அவரே தான் தனியாக தான் போயிருக்காரு. போயிட்டு அவர் ஒத்தையில் காலைல நைட்டு இந்த மாதிரி என்ன பண்ணியிருக்காரு, போய் ரொம்ப சோர்வடைஞ்சி பசி எடுத்து மீனே கிடைக்காம அப்புறம் ஒன்று சிக்கி அதை பிடிச்சி கட்ட முடியாமல் கட்டி எப்படியோ ஒரு வழியாக கெட்டி கொண்டு வந்தாலும் அதுக்கப்புறமா அதோட பெரிய பெரிய மீன் சுறா மீன் என்ன பண்ணிட்டு இதெல்லாம் சாப்பிட்டு கடைசியாக எலும்பு தோல்மா தான் வந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த ஊர் மக்கள்லாம் அவங்கள பார்த்து ரொம்ப பெருமையாக இது யோசிச்சு அப்புறம் மனோலின் வந்து அவரை பார்த்து அவர் கேட்காரு, நீ பார்த்தியா வெறும் எலும்பும் தலையும் தான் மிச்சம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அதுக்கு அப்படிலாம் இல்லை தாத்தா, உன்னோட திறமையும் விடாமுயற்சியும் வென்று விட்டது. 85 days உங்களுக்கு ஒன்றுமே கிடைக்கலனாலும் உங்கள் சோர்ந்து போகாமல் நீங்கள் போய் அதுக்கான முயற்சி எடுத்து உங்களுக்கு ஒரு பெரிய மீன் கிடச்சிருக்குது, ஊரே உங்களை தான் பேசுதுங்க மாதிரி அவன் சொல்லியிருக்கான். இந்த கதையிலேருந்து இவ்வளோ தான். இதில் என்னென்னா நம்ம விடாமுயற்சி தான். நமக்கு என்ன கிடைச்சாலும் ஒரு விடாமுயற்சி நமக்கு வேணும். நமக்கு வந்து கிடைக்கலையோ நம்ம ஒரு விஷயத்தில் இறங்கிட்டோன்னா கண்டிப்பாக அதுக்காக நம்ம வந்து போராடிட்டே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அந்த விஷயமே இருக்குது. அவர் 84 நாள் தோல்வி அடைஞ்சாலும் ஏமாற்றங்கள் நமக்கு அவருக்கு கிடைச்சாலும் அவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, 85 நாள் ஒரு பெரிய மீன் அவருக்கு கிடச்சிச்சு. ஆனால் அந்த மீன் அவரால் ஒரு ஆளாக கொண்டு வர முடியல, அவ்வளோதான். ஆனால் அவருக்கான அந்த இது கிடச்சிச்சு. ஆனால் அதுக்கான எல்லாருமே இவ்வளோ பெரிய மீன் கிடச்சி கெட்டி கொண்டு வந்திருக்காருங்கிற ஒரு பெருமை வந்து அவருக்கு எப்பயும் இருக்கும். சரி, ஓகே. நம்ம வந்து நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், வீடியோ ஷார்ட் ஆக்கனால நம்ம அப்படியே இலக்கணத்தையும் அதோட பார்த்துலான் இருக்கேன். வாங்க இலக்கணம் பார்க்க போவோம். முதல் எழுத்தும் சார்பெழுத்தும். இப்போ எழுத்துக்கள் வந்து 2 வகைப்படும் இருக்காங்க. அவை முதல் எழுத்துக்கள், சார்பெழுத்துக்கள். கண்டிப்பாக அது முக்கியமான பேஸ். இது ஒரு ஸ்டார்டிங் தான். இலக்கணத்தில் நமக்கு வந்து ஒரு பேஸ்மெண்ட் வேணும்னா இதுதான் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். வாங்க படிச்சுக்கோங்க, முக்கியமானதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. முதல் எழுத்துக்கள் வந்து எத்தனை நமக்கு தெரியும், 30 நமக்கு தெரியும். சார்பெழுத்து நமக்கு 10ன்னு தெரியும். இப்போ வந்து எழுத்துக்கள் வந்து எத்தனை வகைப்படுதுன்னா 2 வகைப்படுது. இதில் நமக்கு ஒரு 3 கொஸ்டின் இருக்குது. எழுத்துக்கள் 2 வகைப்படும். அவை வந்து முதலெழுத்து, சார்பெழுத்து. முதலெழுத்து எத்தனை வகைப்படும், முதலெழுத்து 30. முதலெழுத்து வகைப்படல எத்தனைனா 30, சார்பெழுத்துனா 10. ஓகேவா? இப்போ முதல் எழுத்துக்கள் என்ன பார்ப்போம். உயிரெழுத்துக்கள் 12, மெய் எழுத்துக்கள் 18 ஆகிய 30 எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள் ஆகும். உயிரெழுத்துக்கள் 12, மெய்யெழுத்து 18 ஆகிய 30 எழுத்துக்களும் முதல் எழுத்துக்கள் இருக்காங்க. பிற எழுத்துக்கள் தோன்றுவதற்கு இயங்குவதற்கும் முதற் காரணமாக இவை இருக்கின்றன இருக்காங்க. எனவே இவற்றை முதல் எழுத்துக்கள் என்கின்றோம் அப்படிங்காங்க. எழுத்துக்கள் தோன்றுவதற்கும் இயங்குவதற்கும் முதற் காரணமாக இருக்கிறனால இது இருந்தாங்க முதல் எழுத்துன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? எது? உயிரெழுத்தும் மெய் எழுத்தும். உயிரெழுத்து எத்தனை? 12, மெய் எழுத்து 18. சரி, ஓகே. சார்பெழுத்து பார்ப்போம். இப்போ சார்பெழுத்தில் வந்து முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள். முதல் எழுத்துக்களை சார்ந்து வர்றது என்னது?
சார்பெழுத்துக்கள். முதல் எழுத்துல என்ன பார்த்தோம்? மெய் எழுத்தும் உயிரெழுத்தும் மெய் எழுத்தும் பார்த்தோம். அப்போ அதை சார்ந்து வர்றதை வந்து சார்பெழுத்துங்காங்க. இப்போ சார்பெழுத்து எத்தனை வகைப்படுதுன்னா 10 வகைப்படுது. எத்தனை வகைப்படுது? 10. அது என்ன? உயிர்மெய், ஆயுதம், உயிரெழப்படை, ஒற்றெழப்படை, குற்றியலிகரம், குற்றியலுகரம், ஐகார குறுக்கம், அவ்கார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். கண்டிப்பாக இதெல்லாம் படிச்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து உயிர்மெய். உயிர்மெய்னா என்னென்னு பார்ப்போமா? மெய் எழுத்துகளும் உயிரெழுத்துகளும் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால் உயிர்மெய் எழுத்துக்கள் தோன்றுகின்றன. மெய் எழுத்தும் உயிரெழுத்தும் சேர்றதுனால என்ன எழுத்து தோன்றுதுன்னா உயிர்மெய் எழுத்து தோன்றுதுன்னு சொல்கிறாங்க. இலக்கணத்தில் இது முக்கியம், அது முக்கியம் இல்லை. கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கிறது பேஸ் தானே, ஸ்டார்டிங் தானே, எப்படி வருதுன்னு தெரிஞ்சுக்கிறது நல்லது தான். உயிர்மெய் எழுத்தின் ஒளி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்குமா? இப்போ உயிர்மெய் எழுத்தோட ஒளி வடிவம் எப்படி இருக்குன்னா மெய்யும் உயிரும் சேர்ந்ததாகவே இருக்குன்னு இருக்காங்க. வரி வடிவம் மெய் எழுத்தை ஒத்திருக்கும். ஒளி வடிவம் வந்து எப்படி இருக்குன்னா மெய்யும் உயிரும், உயிர்மெய் எழுத்தின் ஒளி வடிவம் வந்து மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக இருக்குன்னு இருக்காங்களா? அதில் வரி வடிவம் வந்து எப்படி இருக்குன்னா மெய் எழுத்தை தான் ஒத்திருக்குங்க. ஒலிக்கும் கால அளவு எப்படி இருக்குன்னா உயிர் எழுத்தை தான் ஒத்திருக்குமா? வரி வடிவம் வந்து மெய் எழுத்து இருக்குமா, ஒலிக்கும் கால அளவு வந்து உயிரெழுத்து சார்ந்ததாக இருக்கும். ஓகேவா? இப்போ மெய் எழுத்து நமக்கு தெரியும், அரை மாத்திரைன்னு தெரியும். உயிரெழுத்துனா ஒரு மாத்திரை, அது உயிர்நடிலாம் 2 மாத்திரை வரும். முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதால் இவை சார்பெழுத்து வகையில் அடங்கும். முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதால் இவை சார்பெழுத்து வகையில் அடங்கும். நெக்ஸ்ட் ஆயுதம்னு என்ன பார்க்குறோம்? ஆயுதம் தெரியும், ஒரு 3 புள்ளிகள் உடைய தனித்த வடிவம் பெற்றது. 3 புள்ளிகள், இப்படி 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 ஒரு புள்ளி இருந்தால், சாரி பக்கத்தில் போடுது, இது வேண்டாம், இதுதான். இதான் என்னது? 3 புள்ளி இருக்கிறது என்னது? ஆயுதம் சொல்லுவாங்க. இதை வந்து முப்புள்ளி, முப்பார் புள்ளி, தனிநிலை, அக்கேனம் என்ற வேறு பெயர்கள் இதற்கு உண்டுன்னு இருக்காங்க. நுட்பமான ஒலிப்பு முறை உடையிருக்காங்க. தனக்கு முன் ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மெய் எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டுமே வரும். தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து தனித்து இயங்காது. முதல் எழுத்துக்காகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து இயங்குவதால் ஆயுத எழுத்து சார்பெழுத்தாகும். கேட்பாங்க, ஆயுத எழுத்து எது எழுத்துனா சார்பெழுத்து. ஏன்னா அது வந்து உயிரையும் மெய்யையும் சார்ந்து அந்த எழுத்து இயங்குது. அப்படிங்கும்போது இது என்னது? சார்பெழுத்து. ஓகே, இப்போ இலக்கணம் முடிச்சாச்சு. புக் பேக்கில் பின்னாடி இருக்க கொஸ்டினை மட்டும் பார்த்துட்டு இந்த செஷனை முடிச்சிடலாம். இதில் வந்து என்னென்னா பொருத்தமான சொல்லை தேர்ந்தெடுத்து எழுத கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இந்த குறில், நம்ம சின்ன ரே பெரிய ரே அந்த மாதிரி தான். அது எந்த இடத்துல இந்த ரே வரணும் அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. பறந்து விரிந்து இருப்பதால் கடலுக்கு பறவை என்று பெயர். இங்கே வந்து பறவை, இது இந்த ரே வந்து நம்ம ஒரு பேர்ட்ஸை குறிக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து கடலை குறிக்குது. நெக்ஸ்ட் வந்து இலக்கிய மன்ற விழாவில் முகிலன் சிறப்பாக உரை ஆற்றினார். இந்த உரைனா வேறு, இந்த க்ளவுஸ் மாதிரி சொல்லுவாங்க தான். இது வந்து முத்துத்தம் பனி காரணமாக ஊற்றினார். 2 சொல்லி நீ வந்தால் மேலேருந்து பொழிகிற பனி, இந்த பனி ஒரு வேலையை குறிக்கிறது. கலைமகள் தனது வீட்டு தோட்டத்தை பார்க்க வருமாறு தோழியை அழைத்தாள். நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்த்த பாடம் தான், அதில் கொஞ்சம் ஒன்று கொடுத்துருக்காங்க, பார்ப்போம். அகதி என்னும் பொருள் தரும் சொல்லுது ஏதிலி. நம்ம ஆல்ரெடி படித்தோம். ஏதிலின்னு என்ன? அகதின்னு படித்தோம். முதல் இடத்துல எண்ணிக்கை எத்தனை? 30. பறவைகள் இடம்பெயர்தலே வலசை புதல் என்பதும் நினச்சோம். சத்தியமுத்த புலவர் வந்து எந்த பறவையை பாடினார்? செங்கல் நிறைய தான் பாடினாங்க. ஆயுதத்தின் வேறு பேர் இப்போ தான் பார்த்தோம். தனிநிலை, முப்பாறு புள்ளி, அகேனம், முப்புள்ளி, இந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. இவ்வளோ தான். நெக்ஸ்ட் வந்து இதில் வந்து கலைச்சொல் பற்றி கொடுத்துருக்காங்க, நம்ம அதையும் பார்த்துருவோம். கண்டம்னா கான்டினென்ட், வலசைனா மைக்ரேஷன், தட்பவெப்பநிலைனா கிளைமேட், புகலிடம்னா சான்ச்சுரி, வானிலைனா வெதர், புவி ஈர்ப்பு புலம்னா கிராவினேஷனல் ஃபீல்டு,